இன்கம் வேரியேஷன், போஸ்ட் டேக்ஸ் நம்பரை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எடுக்க முடியும். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் சீரீஸோட இது போனஸ் செக்மெண்ட். ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும்போது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வரும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை ஜென்ரலாக கிளைம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு எண்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங். இன்னொரு பெட்டர் வே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் வேரியேஷன் சொல்லுவாங்க. அது உங்கள் அக்கௌண்டன்ட் கிட்டே சொன்னீங்கன்னா அது அவங்க ஈஸியாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இது பேசிக்கலி என்ன ஆகுது அப்படின்னா, லெட்ஸ் சே வந்துட்டு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 1 நீங்கள் ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணி டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது இந்த 11 months நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆகஸ்ட்டில் வீடு வாங்கினோடனே நீங்கள் இன்கம் வேரியேஷன் ஒன்று சப்மிட் பண்ணலாம் ஏடிஓ கிட்ட. அது என்ன சொல்லுது பேசிக்கலி அப்படின்னா வந்துட்டு, நான் இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இது மாதிரி செலவு இருக்கும், இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வராமல் இருக்குது, வருஷ கடைசியில் நீங்கள் கொடுக்கறது பதிலாக எனக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ஏடிஓ வந்துட்டு உங்கள் எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு மாதமே வந்துட்டு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இது வருஷம் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன வேரியேஷன் தான், அது பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி வர காசு வந்துட்டு இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சிடும்.